ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா விக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி விக்கிக்கிட்டே இருந்தீங்களானே லிப் லாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா ஷாக்காகி அந்த விக்கல் நின்றதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டிக்கு டவுட் வராது இருக்குமா, என்னம்மா நீங்கள் முத்தம் கொடுத்துருன்னு சொன்னதுமே டாடா விக்கல் நின்றுச்சு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு வெண்பா, இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி விக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க யோசிக்காத நேரத்தில் அவங்க நினைக்காத சொன்னோம்னா அந்த ஷாக்கில் அப்படியே விக்கல் நின்றோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அப்படின்ற குழந்தை இருக்கா முன்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இருந்தா என்ன, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க விக்கிட்டு, ஆனால் இப்போ மல்லியம்மா சொன்னதால அந்த விக்கல் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஜிதாவும் ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிருக்காங்க. நம்முடைய மல்லியை எப்படி வீழ்த்துறதுன்ட்டு, ஏன்னா அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வச்சு எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான அதுக்கான ஏற்பாட்டுக்கான பொருள் எல்லாம் ரகசியமாக வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. அது நம்முடைய விஜய் பட்னியாக இருக்குவார் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காத இவங்க இந்த மாதிரி பேசிட்டு சாப்பிட்டு ஏழ்றப்ப ரெண்டு பெருச்சாளிங்களே உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா, என்ன விஜய் சாப்பிட்டியா, நான் உனக்காக ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டேக்கா, இப்போ தான் சாப்பிட்டு எழுந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அந்த மல்லி சமைச்சதை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைக்கா நானே தோசை ஊற்றி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அந்த மல்லி உனக்கு சமைச்சு போட மாட்டேன்ட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைக்கா நான் தான் வேணுமனே அவள் சமைச்சதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன், அதனால தான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே போயிருந்தோம், அதனால தான் உங்கள் கையில் இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வெண்பா என்ன மயிர் கொடுங்கன்னு எமர்ஜென்சி, எப்படி அவங்களுடைய மல்லியம்மாவை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு பார்க்குற வேலை தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா நினைக்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி கயிறை எப்படி விஜய் கையில் கட்டுறது, இதை கட்டினாதான் விஜய் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்குவார் அப்படின்ற மாதிரி பெரியம்மா சொன்னாங்க. என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி கட்ட போறாங்க, அதனால நம்ம விஜய்க்கு வர கேள்விகள் என்னென்ன இருக்கும் அதை நம்முடைய மல்லி எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வெண்பாவுமே பார்த்தீங்கன்னா, என்னம்மா உங்க கையில் கயிறு இருக்கு, எனக்கெல்லாம் கயிறு இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லியோட பதில் என்னவா இருக்கும், நம்முடைய வெண்பாவால் நம்மளுடைய மல்லிக்கு நல்லது நடக்குமா, ஏன்னா நம்முடைய மல்லிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆள் நம்முடைய அந்த வீட்டில் வெண்பா மட்டும்தாங்க, வேறு யாரும் இல்லைங்க. அதனால் நம்மளுடைய வெண்பாவால் இது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்முடைய விஜய் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.